உங்களில் எத்தனை பேருக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும்? எத்தனை பேர் கோவிலில் பிரசாதமாக சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கோவில் ஸ்டைலில் கதம்ப சாம்பார் சாதம் தலதலன்னு குக்கரில் தான் பண்ண போகிறோம். வெங்காயம் பூண்டு சேர்க்காம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரை ஹீட் பண்ணிட்டு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு கொஞ்சமாக பெருங்காயம் பொரிச்சுக்கலாம். கட்டி பெருங்காயமாக 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு காயாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது வெண்டைக்காய், கேரட், கொடமிளகா, பீன்ஸ், கொத்தவரங்காய், தக்காளி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதோட நீங்கள் பரங்கிக்காய், அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் புளிக்கரைசல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்தோமோ அதில் 4 பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ரெண்டும் சேர்த்து விடணும். புளிக்கரைசல் 2 கப் வந்தது. அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். ஸோ 1:4 ரேஷியோவில் விடணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பா சேர்க்குறேன். அடுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் கறிப்பொடி, அதாவது கடலைப்பருப்பு, தனியா, மிளகா வத்தல் நம்ம அரைச்சி விடுவோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைக்கும் போது அதான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பும் முன்னாடியே 1 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சோனா மசூரி அரிசியும் பருப்பும் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 பங்கு அளவுக்கு பருப்பு சேர்க்கணும். இந்த கப்பில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரை மூடி 5 to 6 விசில் விட்டு நம்ம திறந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம். எவ்வளோ நல்லா தலன்னு சூப்பராக இருக்குது பாருங்க. நன்னா அடியும் தலையுமா நன்னா கிளறி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா பெருசாகவே நீங்கள் போடணும். அப்போ தான் நல்லா மசியாமல் வரும். இந்த இடத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இன்னொரு தாளிப்பும் கொடுக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை போட்டு நல்லா செவக்க வறுத்து இந்த சாம்பார் சாத்து மேலே நம்ம சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்து சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க நல்ல வெறும் அப்பளம், வடம் இருந்தாலே போகிறோம். நவராத்திரியில் ஒரு நாள் இதை செஞ்சு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PD's Kitchen.